வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். குறிவிட்ட சிறைச்சாலையில் பதற்றும், கைதிகள் 4 காயம், கண்ணீர் புகை பிரயோகம். உரிமமற்ற 146 சூதாட்ட இணையதளங்கள் இலங்கையில் முடக்கம். நுவரெலியாவில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு, 504 பேர் முகாம்களில் தங்க வைப்பு, நீர்த்தேக்கங்கள் நிரம்பி வழியும் அபாயம். மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து விவரங்களை அறியும், மக்களின் உரிமை பாதுகாக்கப்படும், அமைச்சர் நலிந்த உறுதி. பவானி வீதியை விடுவித்தால் உங்களை கைது செய்வோம், தவிசாளருக்கு போலீஸ் அச்சுறுத்தல். வாகனம் செலுத்தும் போது காணொலிகளை பார்ப்பதை தவிர்க்குமாறு போலீசார் எச்சரிக்கை. கசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டு போலீசார் மீது தாக்குதல், 2 காயம். குருநாகலில் குடும்ப தகராறால் விபரீதம், மனைவியை கொலை செய்த கணவர் கைது. அவையமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ரத்தினபுரி குறிவிட்ட சிறைச்சாலைக்குள் இன்று காலை ஏற்பட்ட மோதலில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் 4 கைதிகள் காயமடைந்துள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது. அவர்கள் வைத்தியசாலை சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளனர். நேற்றிரவு சிறைச்சாலையில் ஏற்பட்டு பதற்ற நிலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டிருந்த போதிலும் இன்று காலை கைதிகள் மீண்டும் அமைதியின்மையை ஏற்படுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தின் போது சிறைச்சாலைக்குள் அமைந்துள்ள வைத்தியசாலைக்கும் கைதிகளால் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டதுடன் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் பலப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை நிலைமையை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நீதியமைச்சர் கருஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். பாரிஸ் வாழ் மக்களே, உங்களின் பேராதரவை பெற்ற கல்யாணி மற்றும் அன்னபூரணி தயாரிப்புகள் இப்போது 2 கிளைகளிலும். பிடி கேஷ் அண்ட் கரி லாச்சப்பல், பிடி சூப்பர் ஸ்டோர், ஹார்லி கோனஸ். இலங்கையில் உரிமமின்றி இயங்கி வந்த 146 இணையவழி சூதாட்ட தளங்களுக்கான அணுகலை முடக்குமாறு உள்நாட்டு தொலைத்தொடர்பு சேவை வழங்குநர்களுக்கு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக கருத்து தெரிவித்து இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழு பணிப்பாளர் நாயகம் பண்டாரகேரத் நேற்று முன்தினம் 24 இணையவழி பந்தய தளங்களும் நேற்று மேலும் 122 இணையதளங்களும் முடக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அனுமதியற்ற இணையவழி சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு எதிராக அரசாங்கம் முன்னெடுத்து வரும் நடவடிக்கைகளின் ஒரு பகுதியாக உலகின் முன்னணி பந்தய இணையதளங்கள் சில உட்பட முதல்கட்டமாக 24 இணையதளங்களுக்கான அணுகல் நேற்று தடை செய்யப்பட்டிருந்தது. இலங்கையில் இணையவழி சூதாட்டம் சட்டப்பூர்வமாக அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் அதனை நடத்தும் நிறுவனங்கள் உரிய அதிகாரிகளிடம் பதிவு செய்து சட்டப்படி உரிமம் பெற்று அரசுக்குரிய கட்டணங்களை செலுத்துவது கட்டாயமாகும். இதன் தொடர்ச்சியாக உரிமமின்றி இயங்கி வந்த மேலும் 122 இணையதளங்களும் இன்று முடக்கப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக 146 சூதாட்ட இணையதளங்களுக்கான அணுகல் தற்போது தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் உரிமமற்ற இணையவழி சூதாட்ட தளங்களில் பண முதலீடு செய்வது சட்டவிரோதமானது என்பதால் அவ்வாறான தளங்களை பயன்படுத்துவதை தவிர்க்குமாறு அரசாங்கம் பொதுமக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக 2112 குடும்பங்களைச் சேர்ந்த 8191 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் தெரிவித்துள்ளார். நேற்று பிற்பகல் நிலவரப்படி ஏற்பட்டுள்ள அனர்த்தங்களினால் 6 பேர் உயிரிழந்ததுடன் 3 பேர் காயமடைந்துள்ளனர். மேலும் 152 குடும்பங்களைச் சேர்ந்து 504 பேர் 18 தற்காலிக தங்குமிடங்களில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். கனமழை மற்றும் பலத்த காற்றினால் 11 வீடுகள் முழுமையாகவும் 246 வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவசர நிவாரணங்களை வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சம்பந்தப்பட்ட அரசு திணைக்களங்களுக்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய வலை நாட்டில் நுவரெலியா மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் கனமழையுடன் கூடிய பலத்த காற்றினால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக பெருந்தோட்ட தொழிலாளர்கள், விவசாயிகள் மற்றும் பண்ணையாளர்கள் கடும் பாதிப்புகளை எதிர்நோக்கியுள்ளனர். தொடர்ந்து பெய்து வரும் மழையினால் மாவட்டத்தில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகின்றது. மௌசாகலை நீர்த்தேக்கம் கொள்ளளவை எட்டியுள்ளதுடன் காசல்டி நீர்த்தேக்கத்தின் நீர்மட்டமும் உயர்ந்து வருகின்றது. மேலும் கென்ஜோன், பிரெட்லேன்,
லக்சபானு பொல்பெட்டிய நவலக்சபானு கெல விமல சுரேந்திர மற்றும் மேல் கொத்மலை உள்ளிட்ட நீர்த்தேக்கங்களில் நீர் நிரம்பி மதகுகள் ஊடாக வெளியேறி வருகின்றன. இதனால் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகுந்த அவதானத்துடன் செயல்படுமாறு நுவரெலியா மாவட்ட அனைத்து முகாமித்துவ அதிகாரிகள் மற்றும் காலநிலை அவதான நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. அத்துடன் நீர்த்தேக்கங்களின் வான்கதவுகள் திறக்கப்படும் நிலை ஏற்பட்டால் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் பாதிக்கப்படக்கூடும் என்பதால் அவதானமாக இருக்குமாறும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் பிரதிநிதிகளின் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகள் தொடர்பான விவரங்களை அறிந்து கொள்வதற்கான மக்களின் உரிமை முழுமையாக பாதுகாக்கப்படும் என்றும் அந்த உரிமையை பாதிக்கும் வகையில் எந்தவித நடவடிக்கைகளும் எடுக்கப்படாது என்றும் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச மற்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் கர்ஷன நாணயக்கார் ஆகியோர் கொழும்பு பேராயர் மெல்கம் கரட்டினால் ரஞ்சித் தாண்டகியை கொழும்பு பேராயர் இல்லத்தில் சந்தித்து விசேட கலந்துரையாடலில் ஈடுபட்டனர். இந்த சந்திப்பில் நாட்டில் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ள நீதி மற்றும் சிறைச்சாலை துறையின் தற்போதைய நடவடிக்கைகள், எதிர்காலத்தில் அமல்படுத்தப்படவுள்ள சீர்திருத்தங்கள் மற்றும் அவற்றை சுற்றி பரப்பப்படும் தவறான தகவல்கள் குறித்து பேராயருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. அத்துடன் நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை மேலும் வலுப்படுத்துதல், காலதாமதமின்றி நீதியை வழங்குதல் மற்றும் நீதி சிறைச்சாலை துறைகளில் நிலவும் சவால்களுக்கு தீர்வு காணும் நோக்கில் அரசாங்கம் முன்னெடுத்துள்ள நடவடிக்கைகள் தொடர்பிலும் அமைச்சர்கள் விளக்கம் அளித்தனர். சந்திப்பை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச ஊழல் எதிர்ப்பு சட்ட திருத்தம் தொடர்பாக பேசுகையில், மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை மக்கள் எந்த நேரமும் அறிந்து கொள்ளும் உரிமை தொடர்ந்தும் உறுதிப்படுத்தப்படும் என்றார். அதேவேளை அரசு அதிகாரிகள் மற்றும் சட்டப்பூர்வ நிறுவனங்களின் அதிகாரிகளின் சொத்து மற்றும் பொறுப்பு விவரங்களை பகிரங்கப்படுத்துவது அவர்களின் அரசு மற்றும் தனியார் பணிச்சூழலிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதால் அந்த துறைகளில் மட்டும் சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர், அதற்கான போதிய கால அவகாசமும் நாடாளுமன்றத்திற்குள்ளும் வெளியேயும் விரிவான கலந்துரையாடலும் அவசியம் என குறிப்பிட்டார். மேலும் பொருளாதாரத்தை வலுப்படுத்துதல், ஜனநாயகத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் சட்டத்தின் ஆட்சியை நிலைநிறுத்தல் போன்ற முன்னுரிமை பணிகளை நிறைவேற்றிய பின்னரே அரசியலமைப்பு திருத்தம் முன்னெடுக்கப்படும் என்றும் அனைத்து தேர்தல்களையும் உரிய காலத்தில் நடத்துவது அரசாங்கத்தின் இலக்காக இருப்பதுடன் மாகாண சபை தேர்தலை விரைவில் நடத்த எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்தார். வெளிகாமம் வடக்கு பிரதேச சபைக்கு எதிராக பலாலி போலீசார் தாக்கல் செய்த வழக்கு மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டு பிரதேச சபை தவிசாளர் சோமசுந்தரம் சுகீர்த்தன் மற்றும் சபை செயலாளர் ஆகியோர் வழக்கிலிருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு வெளியே தவிசாளர் போலீசாரால் அச்சுறுத்தப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. வழக்கில் ஆஜரான உதவி போலீஸ் அத்தியட்சகர் உள்ளிட்ட போலீஸ் அதிகாரிகள் பாதையை விடுவிக்கும் நடவடிக்கையை முன்னெடுத்தால் உங்களை கைது செய்வோம் என நீதிமன்றத்திற்கு வெளியே தம்மை அச்சுறுத்தியதாக தவிசாளர் சுகீர்த்தன் தெரிவித்துள்ளார். தையட்டியில் அமைந்துள்ள விகாரை காணிக்குள் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படும் பிரதேச சபைக்கு சொந்தமான பவானி வீதியை மீட்கும் நடவடிக்கையை நிறுத்துமாறு பலாலி போலீசார் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். எனினும் குறித்த வழக்கை நேற்று நீதிமன்றம் தள்ளுபடி செய்து பிரதேச சபை தவிசாளரையும் செயலாளரையும் வழக்கிலிருந்து முழுமையாக விடுவித்தது. இந்த நிலையில் நீதிமன்றத்திற்கு வெளியே ஏற்பட்டதாக கூறப்படும் அச்சுறுத்தல் சம்பவம் தொடர்பாக தவிசாளர் சுகீர்தன் போலீஸ் உயர் அதிகாரிகளிடம் எழுத்து மூல முறைப்பாடு அளிக்க நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் வழக்கு தீர்ப்பின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்து தவிசாளர் சுகீர்தன் தையட்டி விகாரை வளாகத்திற்குள் உள்ள பவானி வீதியை மிக விரைவில் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு விடுவிக்கும் நடவடிக்கையை முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்தார். வாகனம் செலுத்தும் போது காணொளிகள் பார்ப்பதை தவிர்க்குமாறு போலீசார் பொதுமக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர். வாகனம் செலுத்தும் சந்தர்ப்பத்தில் சில வினாடிகள் ஏற்படும் கவன சிதறல் கூட பாரிய விபத்துகளுக்கும் உயிரிழப்புகளுக்கும் காரணமாக அமையக்கூடும் என போலீசார் எச்சரித்துள்ளனர். பொது பாதுகாப்பு தொடர்பான விசேட அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ள போலீசார், காணொலிகளை பார்ப்பதற்காக சாரதிகள் வீதியிலிருந்து தங்களது கவனத்தை திருப்பும் போது எதிரே வரும் வாகனங்கள், பாதசாரிகள் அல்லது தடைகளை தவிர்ப்பதற்கான முக்கியமான எதிர்வினை நேரத்தை இழக்க நேரிடும் என சுட்டிக்காட்டியுள்ளனர். சாரதிகள் தங்களது உயிரை மட்டுமன்றி வாகனத்தில்
பயணிக்கும் பயணிகள் மற்றும் வீதியை பயன்படுத்தும் பாதசாரிகளின் உயிர்களையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உள்ளவர்கள் எனவும் போலீசார் நினைவூட்டியுள்ளனர். பயணத்தை நிறைவு செய்த பின்னரே காணொளிகள் மற்றும் பிற பொழுதுபோக்குகளில் ஈடுபடுமாறு அறிவுறுத்தியுள்ள போலீசார் காணொளிகளை பின்னர் பார்க்கலாம், ஆனால் இழந்த உயிரை மீண்டும் பெற முடியாது எனவும் வலியுறுத்தியுள்ளனர். அனைத்து வீதி பயனாளர்களும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள போலீசார் விபத்துகளின்றி பாதுகாப்பாக இலக்கை அடைய சாரதிகள் முழு கவனத்துடன் வாகனங்களை செலுத்துமாறும் அறிவுறுத்தியுள்ளனர். ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மட்டக்களப்பு வெள்ளாவளி 35ஆம் கொலனி பகுதியில் கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்றை முற்றுகையிட சென்ற போலீசார் மீது பெண்கள் உட்பட 25 பேர் கொண்ட குழுவினர் தாக்குதல் நடத்தியதில் 2 போலீசார் படுகாயமடைந்துள்ளனர். இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. குறித்த பகுதியில் சட்டவிரோத கசிப்பு உற்பத்தி நிலையம் ஒன்று இயங்கி வருவதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் வெள்ளாவளி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான 7 பேர் கொண்ட போலீஸ் குழுவினர் ஜீப் வண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்களில் சென்று இரவு 7 மணியளவில் குறித்த இடத்தை முற்றுகையிட்டுள்ளனர். இதன்போது அங்கு கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டவர்களின் உறவினர்கள் என கூறப்படும் பெண்கள் உள்ளிட்ட 25 பேர் கொண்ட குழுவினர் பொல்லுகளால் போலீசாரை தாக்கி முற்றுகை நடவடிக்கையை தடுக்க முயற்சித்தனர். தாக்குதலில் 2 போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்த நிலையில் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து அப்பகுதியில் பதற்ற நிலை ஏற்பட்டதுடன் தாக்குதலில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மேலும் போலீசார் பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் ஒன்றும் காணாமல் போயுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து மேலதிக போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டு தப்பிச் சென்ற சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வெள்ளாவளி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். போலீஸ் மா அதிபர் தொடர்பில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சாகர காரியவசம் வெளியிட்ட கருத்து தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்ற அறிக்கையை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு கடவளை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த கருத்து தொடர்பில் மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவினரால் 17661/2026 என்ற வழக்கு இலக்கத்தின் கீழ் இன்று கடவளை நீதவான் நீதிமன்றத்தில் விடயங்கள் சமர்ப்பிக்கப்பட்டன. இதன்போது விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவினரால் முன்னெடுக்கப்பட்ட பல கோரிக்கைகளுக்கு நீதிமன்ற அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இதேவேளை சாகர காரியவசம் ஊடகவியலாளர் சந்திப்பொன்றில் போலீஸ் மா அதிபர் தொடர்பில் வெளியிட்டதாக கூறப்படும் அச்சுறுத்தல் கருத்து தொடர்பான தொகுக்கப்படாத காணொலி காட்சிகளை போலீசாரிடம் ஒப்படைக்குமாறு 6 ஊடக நிறுவனங்களுக்கு கடவளை நீதவான் அருண் இந்திரஜித் புத்ததாச உத்தரவிட்டுள்ளார். மத்திய குற்றவியல் விசாரணை பிரிவினரால் நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கையை பரிசீலித்த பின்னரே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். குருநாகல் வெலகிதர போலீஸ் பிரிவுக்குட்பட்டு அம்பகோட்டை பகுதியில் இடம்பெற்ற குடும்ப தகராறு ஒன்றில் பெண்ணொருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் அவரது கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கூறிய ஆயுதம் ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் படுகாயமடைந்த குறித்த பெண் மாவத்தகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர் அம்பகோட்டை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். ஆரம்பகட்ட விசாரணைகளில் குடும்ப தகராறு தீவிரமடைந்ததை தொடர்ந்து சந்தேக நபரான கணவர் கூறிய ஆயுதம் ஒன்றினால் மனைவியை தாக்கியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 50 வயதுடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் வெலகிதர போலீசார் மேலதிக விசாரணை முன்னெடுத்து வருகின்றனர். ராயல்டி என்ஜினியரிங் வழங்கும் நவீன அடுக்குமாடி குடியிருப்புகள் இப்போது விற்பனைக்கு. கொழும்பு 6 வெள்ளவத்தை பஸ் லைன் ஹால் ரோட்டுக்கு மிக அருகாமையில். கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற 1,41,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க நகை கொள்ளை சம்பவம் தொடர்பில் 3 பெண்கள் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை 18ஆம் தேதி வீடொன்றை உடைத்து 1,41,00,000 ரூபாய் பெறுமதியான தங்க ஆபரணங்கள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக கல்கிசை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இச்சம்பவம் தொடர்பில் கல்கிசை குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்ட விசாரணைகளின் அடிப்படையில் நேற்று தெகுவளை பகுதியில் 2 பெண் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் குறித்த கொள்ளை சம்பவத்திற்கு உதவியதாக கூறப்படும் ஹெட்டன் பத்தனை பகுதியைச் சேர்ந்த ஆண் ஒருவரும் பெண் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களிடமிருந்து
வீட்டிலிருந்து கொள்ளையிடப்பட்டதாக கூறப்படும் 8 ஜோடி தோடுகள், 4 தங்கப்பதக்கங்கள், 1 வளையல், 10 தங்க சங்கிலிகள், ஒரு கைக்காப்பு மற்றும் 2 தங்க மோதிரங்கள் உள்ளிட்ட பல சொத்துக்கள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர்கள் 28, 46 மற்றும் 53 வயதுடைய பெண்களும் ஹெட்டன் பத்தனை பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடைய ஆண் ஒருவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கல்கிசை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். கொழும்பு கொல்லிப்பட்டி சந்தியில் தொலைபேசி பறிப்பு சம்பவம் தொடர்பான குற்றச்சாட்டில் வெளிநாட்டு பிரஜை ஒருவர் போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டுள்ளார். குறித்த நபரை பொதுமக்கள் மற்றும் போலீஸ் அதிகாரிகள் சூழ்ந்து நிற்கும் காட்சிகள் காணொலிகளில் பதிவாகியுள்ளன. சம்பவத்தை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்ததாவது, சந்தேக நபர் வேதியில் சென்ற ஒருவரின் கையடக்க தொலைபேசியை பறித்துக் கொண்டு தப்பிச் செல்ல முயன்றுள்ளார். எனினும் அவரை துரத்தி சென்ற உள்ளூர் நபரொருவர் பிடித்து பின்னர் போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நமது மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். யாழ்ப்பாணம் கனடாவிலே புறப்படமாகவும் வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி சின்னத்தம்பி வள்ளியம்மை அவர்கள் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று ஆனார். யாழ்ப்பாணம் கரவெட்டியை புறப்படமாகவும் பிரான்ஸை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சுப்பிரமணியம் யோகநாதன் அவர்கள் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். வவுனியா ரம்பைக்குளத்தை புறப்படமாகவும் மகாரம்பைக்குளத்தை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஜான் பேப்டிஸ்ட் கெசில்டா பொன்மலன் அவர்கள் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று காலமானார். யாழ்ப்பாணம் ஆலங்குழாய் சண்டிலிப்பாயை புறப்படமாகவும் கோண்டாவில் மேற்கு கோண்டாவிலை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு சின்னையா சிவதாசன் அவர்கள் 6/8/2026 வியாழக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப்டோட் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.